சந்தித்த கஷ்டங்கள் சாதாரணமான கஷ்டங்களாக இருக்காது. பலருக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போல இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் உங்களுடைய உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்குங்க. உள்ளுக்குள் இருந்து உங்களுக்குள்ள அது உடைக்கக்கூடிய அளவுக்கு சில காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த காயங்களிலிருந்து உங்களால் வெளியும் வர முடியாது, என்ன செய்வது என்றும் தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்து கொண்டும் இருப்பீங்க. என்ன தவறு செய்தேன் என்று உங்களுக்குள்ள 1000 முறை கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இன்னமும் நீங்கள் உங்களுக்குள்ள போட்டு உங்களையே நீங்கள் குழப்பிக் கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த கேள்விக்கான பதில் வெளியில் இல்லாமல் அது உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மறைந்து கிடந்து கொண்டே இருக்கும். ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடந்து என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய முடிவுகளையும் அது தவறாக எடுக்க வைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க இதுவரை சந்தித்த கஷ்டங்களின் உண்மை காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய கஷ்டங்கள் 3 பெரிய காரணங்களை நிச்சயமாக இருக்கும். ஒன்று, அளவுக்கு மீறிய நம்பிக்கை வைப்பது. அளவுக்கு மீறி நீங்கள் நம்பிக்கை வைப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உண்டாக்கும். நீங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. எப்பொழுதுமே யார் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருந்தாலும் மற்றவங்க மீது நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க. அவன் ஒருத்தன் இப்படி இருந்தான் அப்படின்னு எல்லாருமே இப்படி இருந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துடன் பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்கிற ஒரு அடையாளத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய மனசு எப்போதும் தூய்மையானதா இருக்கும். எப்பொழுதுமே ஒரு தவறான எண்ணங்கள், தவறான குணங்கள் எதுவும் நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. எப்பொழுதுமே நல்ல மனசா இருக்கணும், எல்லாரும் நமக்கு பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசை நீங்க எப்பொழுதுமே தூய்மைப்படுத்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொள்வீங்க. ஆனா நீங்க மற்றவங்க மீது வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை இன்னும் சிலர் தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. தவறாக பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதுல என்ன செய்வது அப்படின்னு தெரியாம நீங்க முழிச்சு கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு நண்பர் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க. உங்க கூட பழகிறதுக்கு முன்பு அவங்க இந்த ஒரு வார்த்தையை உங்களிடம் கூறியிருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, என் உயிர் போகிற நிலைமை வந்தா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய ஆண் நண்பரோ பெண் நண்பரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூறியிருப்பாங்க. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என்பது போல உங்களிடம் கூறி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை உங்களிடம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆரம்பத்துல அவங்க ஒரு வார்த்தையை கூறியிருப்பாங்க. ஆனா நீங்க அவனை உங்களுடைய குடும்பத்துக்கு சமமாக வைத்திருப்பீங்க. அவங்க கூறிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்க உங்கள் மீது அவங்க காட்டிய அன்பு, நீங்க அவங்க மீது காட்டிய அன்பு, மொத்தத்துல உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனாகத்தான் நீங்க அவங்கள பார்த்து கொண்டும் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுடைய ரகசியங்களை வேறு இடத்துல சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கூடன்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களை பத்தி நீங்க அவங்க கேட்காமலே உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு, நீங்க எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்கீங்க, இனி எல்லாத்தையுமே நீங்க ஒளிவு மறைவு இல்லாம அந்த மனிதரிடம் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாரிடமும் போய் நீங்க பண்ண எல்லா விஷயங்களையும் அவங்க கூறியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு அவமானம் பறி நிச்சயமா தோணியிருக்கும். அந்த ஒரு சம்பவம் தாங்க உங்களுடைய மனத்தை உடைத்திருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு நீங்க பெரிய அளவுக்கு நம்பிக்கைனா யார் மீது வைக்கணும் என்பது தெரியாம நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். 2வது என்ன தெரியுமா? நீங்க அமைதியாக இருப்பீங்க. அமைதியாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களிடம் தவறு நடந்தாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்க. தவறு யாராவது உங்களுக்கு பண்ணினாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒதுங்கி போனோம். ஏன்னா நமக்கு அவங்க தெரிஞ்ச நபர், அவங்களிடம் போய் நம்ம சண்டைக்கு நிற்க கூடாது என்று நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். பரவாயில்ல என்று விட்டு விடுவீங்க. அவங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு அடி பொறுமையா இருப்போம் அப்படின்னு நீங்க பொறுமையாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்க விட்டு விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த அமைதி தாங்க ஒரு சிலருக்கு பலவீனம் போல நிச்சயமா தோன்றி இருக்கும். இவன் எதுக்குமே கோவப்பட மாட்டான், இவனை என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு வேலை இடத்துல நடந்த சம்பவம், உங்களுடைய உழைப்பை வேறொருவர் அவங்களுடைய பெயர்ல எடுத்திருப்பாங்க. நீங்க அதை எதிர்க்க கூட மாட்டீங்க.
அதனால மீண்டும் மீண்டும் அதே விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து என்ன செய்வது தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அது பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்குங்க. மூன்றாவது சம்பவம் என்ன தெரியுமா? உங்களுடைய கர்ம சோதனை. அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கும். சில சமயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கும். ஆனா அது உங்களை உடைப்பதற்காக கிடையாது. அது உங்களை வலுவாக்குவதற்காக மட்டும்தான் அந்த ஒரு சோதனை உங்களுக்குள் நடத்தியிருக்கும். நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு வழியும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக வைச்சிருக்கும். அதனால உங்களுக்குள்ள அவ்வளவு வலிகளும் அவ்வளவு மனவேதனைகளும் நிச்சயமாக நடந்திருக்கும். அதெல்லாம் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்படுத்திய உண்மை என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பியவங்களை உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை காயப்படுத்துவாங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க கூட உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஒரு நாள் நீங்க உணர்ந்திருப்பீங்க, இவங்க தான் என்னுடையவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இவங்களுக்காக நான் மட்டும்தான் உண்மையாக இருந்தேன் அப்படின்னு நீங்க வெளியில எல்லாம் கூறிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காலமாக இருக்கும். ஆனா அது ஒரு உண்மை தாங்க. அந்த உண்மை ஒரு நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசு நிச்சயமா உடைஞ்சிருக்கும். ஆனா அதே ஒரு நாள்ல நீங்க தான் பலமாக ஆரம்பமாக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு சில நபர்களால நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களால உங்களுக்கு துரோகம் மட்டும்தான் நடக்கும் என்பதை நீங்க போக போக உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வரக்கூடிய இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மறைச்சு வச்சிருந்த முன்னேற்றம் இந்த ஒரு நேரத்துல வெளிவரும். வெளிவந்து இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் நிச்சயமா மாற்றி கொடுக்கும். 3 முக்கியமா பெரிய திருப்பு முனைகள் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க. முதல் திருப்பு என்ன தெரியுமா? எதிர்பாராத வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்த ஒரு வாய்ப்பு உங்களை சேர்ந்து வரும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கூட்டு விடுங்க. அது வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு உதவியாக கூட இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் எத்தனையோ வாய்ப்புகளை நீங்க பயந்துக்கிட்டு இந்த ஒரு வேலையில எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா இனிமேல் எந்த விதமான வாய்ப்புகளையும் நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுங்க. அது ஒரு உதவியாக கூட இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இரண்டாவது, பண வரவு. நீங்க நினைக்காத வழியிலெல்லாம் பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க எந்த ஒரு இடத்துல எல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்காம போகும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கும். அதனால இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதும் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு அப்படித்தாங்க இருக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வு கிடைப்பது போலத்தான் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். ஒரு பழைய முயற்சியால நீங்க ஆல்மோஸ்ட் மறந்த ஒண்ணு இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா அதை நீங்க மறந்துருப்பீங்க. அந்த மறந்த ஒரு விஷயத்தால திடீர்னு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா அந்த ஒரு பலன் ஏன் கிடைக்கி எதனால கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் ஒரு பலன் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். மூணாவது என்ன தெரியுமா? உங்களுடைய உறவுகள்ல ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யார் உண்மையானவங்க அப்படின்னு உங்களுக்கு முழுமையா புரிய வைக்கும். அந்த புரிய வச்சு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுக்கு மன அமைதியை தேடி கொடுக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளும் உங்களை தேடி வரும். இதே மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிச்சயமா நடக்கும். உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில குழப்பம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையோ பொண்ணோ பிடிக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாளில் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமா பிறக்கும். அந்த தெளிவு பிறந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் மாத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உண்மையில என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்கிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவு உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கும். உங்களுடைய உறவு எந்த ஒரு திசையில போகும், எப்படி இந்த ஒரு கல்யாணத்தை நீங்க பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், இவங்க கூட நமக்கு இவங்க சரியான ஆள் தானா என்பதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே உங்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவானது கிடைத்து நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியும். உங்களுடைய குழந்தைகள் மூலம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில அல்லது உங்களுடைய குடும்பத்துல ஒரு இளம் தலைமுறையாக இருக்கும். அவங்களால ஒரு
நம்ப முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவங்க பண்ணியிருப்பாங்க. இதனால நீங்க மிகவும் சந்தோஷப்படுவீங்க. ஆனா இது மெதுவாகத்தான் நடக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா இந்த ஒரு செயல் நடந்தே தீருங்க. ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டும் போகவும் முடியுங்க. உங்களுடைய உங்கள ப்ரௌட் ஆகக்கூடிய ஒரு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஒரு மனநிறைவை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுக்கு இழந்தது திரும்ப பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்தது பணம், உறவு, வாய்ப்பு இது எல்லாம் வேறொரு வடிவத்துல உங்களுக்கு நிச்சயமா திரும்ப வரும். திரும்ப வந்து சில நேரங்கள்ல அது இன்னும் ஒரு பெரியதான ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொள்வீங்க. ஆனா நீங்க மத்தவங்க மீது வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை இன்னும் சிலர் தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. தவறாக பயன்படுத்தி அவங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதுல என்ன செய்வது அப்படின்னு தெரியாம நீங்க முழிச்சு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு நண்பர் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க. உங்க கூட பழகுறதுக்கு முன்பு அவங்க இந்த ஒரு வார்த்தையை உங்களிடம் கூறியிருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, என் உயிர் போகிற நிலைமை வந்தா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய ஆண் நண்பரோ பெண் நண்பரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூறியிருப்பாங்க. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என்பது போல உங்களிடம் கூறி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை உங்களிடம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆரம்பத்துல அவங்க அந்த ஒரு வார்த்தையை கூறியிருப்பாங்க. ஆனா நீங்க அவனை உங்களுடைய குடும்பத்துக்கு சமமாக வைத்திருப்பீங்க. அவங்க கூறிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்க உங்கள் மீது அவங்க காட்டிய அன்பு, நீங்க அவங்க மீது காட்டிய அன்பு, மொத்தத்துல உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தனாகத்தான் நீங்க அவங்கள பார்த்து கொண்டும் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுடைய ரகசியங்களை வேறு இடத்துல சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களை பத்தி நீங்க அவங்க கேட்காமலே உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு, நீங்க எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்கீங்க, இனி எல்லாத்தையுமே நீங்க ஒளிவு மறைவு இல்லாம அந்த மனிதரிடம் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாரிடமும் போய் நீங்க பண்ண எல்லா விஷயங்களையும் அவங்க கூறியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு அவமானம் பறி நிச்சயமா தோணியிருக்கும். அந்த ஒரு சம்பவம் தாங்க உங்களுடைய மனத்தை உடைத்திருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு நீங்க பெரிய அளவுக்கு நம்பிக்கைனா யார் மீது வைக்கணும் என்பது தெரியாம நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ரெண்டாவது என்ன தெரியுமா? நீங்க அமைதியாக இருப்பீங்க. அமைதியாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களிடம் தவறு நடந்தாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்க. தவறு யாராவது உங்களுக்கு பண்ணினாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒதுங்கி போனோம். ஏன்னா நமக்கு அவங்க தெரிஞ்ச நபர், அவங்களிடம் போய் நம்ம சண்டைக்கு நிற்க கூடாது என்று நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். பரவாயில்ல என்று விட்டு விடுவீங்க. அவங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு அடி பொறுமையா இருப்போம் அப்படின்னு நீங்க பொறுமையாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்க விட்டு விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த அமைதி தாங்க ஒரு சிலருக்கு பலவீனம் போல நிச்சயமா தோன்றி இருக்கும். இவன் எதுக்குமே கோவப்பட முடிக்கும், இவன் என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு வேலை இடத்துல நடந்த சம்பவம், உங்களுடைய உழைப்பை வேறொருவர் அவங்களுடைய பெயர்ல எடுத்திருப்பாங்க. நீங்க அதை எதிர்க்க கூட மாட்டீங்க. அதனால மீண்டும் மீண்டும் அதே விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து என்ன செய்வது தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அது பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்குங்க. மூன்றாவது சம்பவம் என்ன தெரியுமா? உங்களுடைய கர்ம சோதனை. அது உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கும். சில சமயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கும். ஆனா அது உங்களை உடைப்பதற்காக கிடையாது, அது உங்களை வலுவாக்குவதற்காக மட்டும்தான் அந்த ஒரு சோதனை உங்களுக்குள் நடத்தியிருக்கும். நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு வழியும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக வைச்சிருக்கும். அதனால உங்களுக்குள்ள அவ்வளவு வழிகளும் அவ்வளவு மனவேதனைகளும் நிச்சயமாக நடந்திருக்கும். அதெல்லாம் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்படுத்திய உண்மை என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பியவங்களை உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை காயப்படுத்துவாங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க கூட உங்களை விட்டு விலகிடுவாங்க.